Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a sample of 100 items அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ எடுத்துக்கணும் 100. இந்த sample வந்து drawn from a universe with mean value 4. ஸோ இது வந்து பாப்புலேஷனோட மீன் mu and standard deviation வந்து sigma equal to 3. இப்போ இந்த sample of 100 item அது drawn from the universe with mean and standard deviation அதோட மீன் அப்படின்னா இந்த சாம்பிளோட மீனை சொல்றாங்க. இந்த 100 ஐட்டத்தோட சாம்பிளோட மீன் வந்து இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக 6 வரக்கூடாது, 3.5. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு 3.5 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இஸ் த டிஃபரன்ஸ் இந்த மீன் சிக்னிஃபிகண்ட் அட் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு நல்ல ஹைபோதசிஸ் எடுக்கணும். இதில் வந்து நல்ல ஹைபோதசிஸ் H0 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா mu ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துப்போம். ஆல்ரெடி ஹைபோதசிஸ் H1 அப்படின்றது mu வந்து நாட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Z கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10. ஸோ எக்ஸ் பார் வந்து 3.5 மைனஸ் மியூ வந்து 4 டிவைட் பை சிக்மா வந்து 3 டிவைட் பை ரூட் 100. ஸோ நியூமரேட்டர் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் 0.5 வரும் டிவைட் பை 3. இந்த ரூட் 100 மேலே வந்துருச்சுன்னா 10 ஆகிடும். இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1.666 போயிட்டே இருக்கும். 1.667 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மைனஸ் சைன் இருக்கு. இப்போ மாட் Z அப்படின்னு எடுக்கும்போது 1.667 அப்படின்னு எடுப்போம். இது Z ஆல்ஃபா பை 2 வந்து பார்த்தீங்கன்னா 1.96 அப்படின்னு வரும். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ Z ஆல்ஃபா பை 2 வந்து 1.96. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1.667 அப்படின்றது வந்து லெஸ் தென் 1.96 இருக்கு. அதாவது நாட் Z வந்து லெஸ் தென் Z ஆல்ஃபா பை 2. அதனால இது லெஸராக இருக்கிறனால H0 இஸ் அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். அதனால therefore mu equal to 4 அப்படின்றது தான் கரெக்ட். அப்போ is the difference in the mean significant அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த H0லேயே வந்து there is no significant difference அப்படின்னு எழுதுவோம். ஸோ hence there is no significance or significant difference in mean அப்படின்னு சொல்லணும். அதனால நல்ல ஹைபோதசிஸ் வந்து அக்செப்டட், அது வந்து நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம்.